வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். தர்க்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலான விஷயம் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இணைச்சிக்கிட்டா தென் மாவட்டங்களில் இருக்க வாக்கள் வரும்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். ஆனால் ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கிட்டா என்ன பலன், ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்காமல் இருக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி எதனால் தொடர்ந்து நீடிக்கிறாரு, சசிகலா இணைக்கிறதுல என்ன ஒரு சூட்சமம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சசிகலாவை இணைச்சா 2026 சசிகலா எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டியிட மாட்டாங்க. கட்சி ரீதியான ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சிடலாம். முதலமைச்சர் கேண்டிடேட்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருப்பார். ஒருவேளை அதிமுக ஜெயித்தா முதல்வர், தோத்தா எதிர்க்கட்சி தலைவர். அப்படின்ற போது சசிகலாவுக்கு எந்த ஒரு பெரிய பதவியும் கிடைக்க வாய்ப்பில்லை. கட்சி ரீதியான பதவி இருந்தாலுமே பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். இதே ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கிட்டா என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ்ஸை ஒரு விட்டு கொடுக்குறாரு. முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு போட்டும், நான் சாதாரண ஒரு பதவியில் இருந்து போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. அப்படி இருந்தால் என்ன விஷயம்னா, எம்எல்ஏ எலெக்ஷனை போட்டிட்டு எம்எல்ஏ வருவார். எம்எல்ஏவாக உள்ளே போய் உட்காருவார். இப்போ எதிர்கட்சி துணைத் தலைவர்லேயே திருப்பி உட்கார்றாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே. பிஜேபி என்ன பண்ணும்னா, எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுக்கறதுக்கு ஒருவேளை ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கிட்டாலும் சசிகலா இணைச்சிக்கிட்டாலும் பிஜேபியோட கூட்டணி இருக்கும். எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி 24லேயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார், 26லேயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருந்தார். பட் அப்படிலாம் சொன்னாலுமே பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் இப்போ இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ரைடு விட்டு சில ஆதாரங்களை கைப்பற்றியிருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது பேசாமல் இருக்க ஓபிஎஸ் அமைதியாகவே இருப்பார். ஓபிஎஸ் செகண்ட் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தாலுமே அவரை ஒருவேளை பிஜேபியை நினச்சா ஏக்நாத் சிண்டியா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது யாராச்சும் எம்எல்ஏக்கள் இருப்பாங்கள்ல. ஒரு உதாரணத்துக்கே எம்எல்ஏவாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே 2026 தேர்ந்தெடுக்கப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். ஓபிஎஸும் ஜெயிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாரு. 2026 அதிமுக ஆட்சி பிடிக்குது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காருன்னு வச்சுக்க. சாந்தமாக போயிட்டுருக்க ஒரு ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியை நகர்த்தி விட்டு ஓபிஎஸ்ஸை முதலமைச்சராக்கி விட்டுருவாங்க. துணை முதலமைச்சராக அண்ணாமலை ஆக்கி மொத்தமாக பார்த்தீங்கன்னா எப்படி மகாராஷ்டிராவில் உத்தர் தாக்கரே சிவசேனாவை அப்படியே ஓரங்கட்டுன்னு பாஜக பார்த்திங்கன்னா அந்த மிகப்பெரிய கட்சின்ற ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி அதிமுகன்ற கட்சியை நகர்த்தி விட்டு பிஜேபி பெரிய கட்சி தான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போயிடுவாங்க. நான் இப்போ சொன்னது ஒரு உதாரணம் தான் அண்ணாமலைன்னு சொன்னேன். அண்ணாமலை போல வேறு யார் வேணால் வரலாம். நைனா நாகேந்திரன் இருக்காங்க, வானதி சீனிவாசன் இருக்காங்க, யார் வேணால் வரலாம். ஏன்னா இப்போ ஒரு அண்ணாமலை மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறதா பார்த்திங்கன்னா டெல்லி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொன்னாலுமே, ஸோ நம்ம சமூக வலைத்தளங்களை பார்க்குறோம். அண்ணாமலை பார்த்திங்கன்னா உறவினர் வீட்டில் ரைடு, ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்குச்சு. அண்ணாமலை இந்த பாத யாத்திரையில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் சி கைப்பற்றிட்டார். 2024லேயும் பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன்லேயும் விட்டமின் சி எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது அண்ணாமலைக்கு ஒரு ட்ராபேக்காக கேட்டிங்கன்னா, ட்ராபேக்காக பார்க்கல. பட் ஒரு சில விஷயங்கள் உள்ள வந்துட்டுருக்கு. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலை பார்த்திங்கன்னா இவ்வளோ சொத்துக்கள் வச்சுருக்கான்ற போது பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் டெல்லியை ஒரு பதவி வைக்குது. ஏன்னா அண்ணாமலை நாளைக்கு பார்த்திங்கன்னா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா பாஜக இப்போ இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அண்ணாமலை பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கும் லாக் பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி தான் இந்த ரைடுனே சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.